நடுத்தர வயது உள்ளவர், அவர் வியாதிப்பட்டுட்டா, பிஸ்னஸை கவனிக்க முடியல, குடும்பத்தை கவனிக்க முடியல, ஆஸ்பத்திரியில் படுக்கையில் இருந்தா, அப்படியே ஒரு மரண படுக்கை. எவ்வளோ பணம் செலவு பண்ணியாச்சு, இனி சுகம் பெறுவோம் என்கிற நம்பிக்கை அற்று போகக்கூடிய நிலைமையில பாதிப்பு வந்து விட்டார். அவர் ஒரு நாள் அந்த படுக்கையில் படுத்துக்கொண்டே பைபிள் வாசிக்கொண்டு, டெய்லி பைபிள் வாசிப்பா. நான் இந்த மாதிரி என் பிஸ்னஸையும் கவனிக்க முடியாமல், குடும்பத்தையும் கவனிக்க முடியாமல் நான் படுக்கையில் ஆயிட்டேனேன்னு சொல்லி அப்படியே அந்த வியாதி படுக்கையில் படுத்திருக்கும் போது அப்படியே வேதத்தை வாசித்து கொண்டே இருந்தா. அன்றைக்கு வாசிக்க வேண்டிய பகுதியில் 118 சங்கீதம் அதை வாசித்தா. அதை வாசித்து கொண்டு வரும்போது 2 வசனம், 17-18 வசனங்கள், 118 சங்கீதம் 17-18 வசனங்கள். அதை பாருங்க, அதை வாசிக்க கேட்போம். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை மட்டாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. இந்த 2 வசனம் அவரோட பேசினதான். அவர் நினைச்சாரா, நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், நான் பிஸ்னஸ் அப்படின்னு ஆண்டவுடைய காரியத்தை விட்டுட்டேன், மிஸ்டேக் பண்ணிட்டேன், அதனால தான் வியாதிப்பட்டு இப்போ சாகு கிடக்கிறேன் அப்படின்னு நினைச்சாராம். 2வது, நான் இறந்து போயிடுவேன், டாக்டர்ஸ்லாம் கைவிட்டுட்டாங்க, எவ்வளோ நாள் இருக்க போறேனோ, அது மாதிரி மரணத்துக்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டா. அப்போ இந்த வசனம் பேசுது, கர்த்தர் என்னை மட்டாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. அந்த வசனம் அவர்கிட்ட பேசுதான். அப்படின்னா நான் செய்த தப்பை உணர்ந்தேன், கர்த்தர் என்னை மட்டாய் தண்டித்திருக்கிறார், இந்த நோய் மூலமா என் பாவத்தை உணர்த்தி இருக்கிறார், என்னை சரிப்படுத்தும்படி என்னை மட்டாய் தண்டித்திருக்கிறார். சாவுக்கு கர்த்தர் என்னை ஒப்பு கொடுக்கல, நான் தான் ஒப்பு கொடுத்துட்டேன், மரிச்சிட போறோம் அப்படின்னு சொல்லி. கர்த்தர் சாவுக்கு ஒப்பு கொடுக்கல. அந்த சத்தியம் அப்படியே அவருக்குள்ளே தெளிவு உண்டாக்கினார். நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். அந்த வசனம் அவருக்குள்ள ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வந்தார். அவர் சொன்னார், நான் சாக மாட்டேன், நான் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். நான் சாக மாட்டேன், நான் சாகாமல் பிழைத்திருப்பேன், கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை மண்தாய் தண்டித்தார், என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. அந்த வசனத்தை திரும்ப 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 வாசித்து மனப்பாடம் பண்ணி அடிக்கடி இந்த வசனத்தை சொல்ல ஆரம்பித்தார். நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன், நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன், நான் சாக மாட்டேன், நான் பிழைத்திருப்பேன், கர்த்தர் என்னை மட்டாய் தண்டித்தார், சாவுக்கு என்னை அவர் ஒப்பு கொடுக்கவில்லை. இவர் அந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்க 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 அந்த மரண கட்டுகள் அறுக்கப்பட்டு விட்டது. அல்லேலூயா. மருத்துவர்கள் சொன்னார்கள் பிழைக்க மாட்டார்கள் என்று. அந்த மரண கட்டுகள் அறுக்கப்பட்டது. அந்த வசனம் மரண கட்டுகளை அறுத்தது. தேவனுடைய வார்த்தை மரண கட்டுகளை அறுத்தது, வியாதியினுடைய கட்டுகளை அறுத்தது. நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். அதை சொல்லி 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 அவர் ஸ்தோத்திரித்த அந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தார். மரணக்கட்டு மாறினது, வியாதியின் கட்டு மாறினது, சுகம் பெற்று எழுந்தார். அல்லேலூயா. அவர் சொன்னார், ஐயா இன்னைக்கு பாருங்க, நான் நல்ல சுகமா இருக்கிறேன், நான் செத்துருவேன், அவ்வளவுதான் தான் சொன்னாங்க. ஆனா அந்த 2 வசனம் என்னை உயிர்ப்பித்தது, எனக்கு விடுதலை கொண்டு வந்தது. இன்னைக்கு சாகாம நான் பிழைச்சிருக்கிறேன், இயேசுவுக்கு சாட்சியா இருக்கிறேன் என்பதாய் சொன்னார். அப்படிதான் நம்ம சத்தியத்தின் மூலமாய் விடுதலை பெறுவது. அதனால்தான் சொல்றோம், நீங்க வசனத்தை கவனிங்க, வசனம் அறிவிக்கப்படுது. பாருங்க, நாங்க சும்மா ஜெபிக்கிறது இல்லை, கர்த்தருடைய வசனத்தை உங்களுக்கு சொல்லி அந்த வசனத்துக்கு அர்ப்பணித்து அதன் பிறகுதான் உங்களுடைய சுகம் விடுதலைக்காக ஜெபிக்கிறோம். ஏனென்றால் அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இயேசு சொல்லுகிறார், சத்தியத்தை நீங்க அறியணும், வேத வசனத்தை நீங்க அறியணும், அது உங்களுக்குள்ள விடுதலை கொண்டு வரும் என்று வேத வசனம் சொல்லுகிறார். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் வசனத்துல தீர்வு இருக்கிறது. உங்க பிரச்சனை எதுவா இருக்கட்டும், குழந்தை இல்லைன்ற பிரச்சனை, பயம் என்கிற பிரச்சனை, குடும்பத்துல கணவன் மனைவி பிரச்சனை, தேவைகள் என்கிற பிரச்சனை, வறுமை என்கிற பிரச்சனை, மனிதரால் வருகிற போராட்டம் என்கிற பிரச்சனை, எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல என்ற பிரச்சனை, எல்லா பிரச்சனைக்குமே வசனத்துல தீர்வு இருக்கிறது. இந்த வசனத்துல எல்லாத்துக்குமே பதில் இருக்கிறது.
அதனால தான் இந்த வசனத்தை தேடி வாசிங்க அப்படின்னு பைபிள் சொல்ல. தேடி வாசிக்கணும். சும்மா ஒரு பைபிளை வச்சிருந்தா பிசாசு வராது. தலக்கு மாட்டில் வச்சுக்கிறாரு, தலானி கீழே வச்சுக்கிறாரு. இது மந்திர கோல் கிடையாது. இந்த வசனத்தை வாசிக்கணும், விசுவாசிக்கணும், சத்தியத்தை அறியணும். சத்தியம் என்ன சொல்லுது, இதை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறது, அதை அறிய 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 உங்களுக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு தான் நீங்க பைபிளை வாசிக்கணும். உங்களுக்கு ஒரு பைபிள் இல்லாட்ட கட்டாயம் வாங்கிக்கொள்ளணும். அதை கையில சுமக்க பழகணும். இங்க வசனம் சொல்லப்படும் போது தேடி வாசிக்கணும். எத்தனையோ முறை இந்த வேதத்தை வாசித்து முடிக்க கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஆனா இப்பவும் ஒரு ஊழியக்கார வசனம் சொல்லும் போது அதை தேடி அதை திருப்பி பார்ப்பேன். நான் உட்கார்ந்து பார்க்கிறேன் அந்த வசனத்தை. எத்தனையோ முறை வாசித்து தான், அதனால அதை திருப்பி பார்க்கிறாரு. இங்க நிறைய பரிசுத்தவான் இருக்கிறாங்க. பைபிள் ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கரைச்சு குடிச்சவங்க. எத்தனை வசனம் சொன்னாலும் பைபிளையே திறக்கவும் மாட்டாங்க, பைபிளை கையில கொண்டு வரவும் மாட்டாங்க. யோசித்து பாருங்க, எப்படி ஆசீர்வாதம் வரும், எப்படி விடுதலை வரும். நீங்களே யோசித்து பாருங்க. எல்லாம் இந்த சத்தியத்துல தான் விடுதலையே இருக்குது. நீங்க இதையே தூக்கி ஓரம் கட்டிட்டு வர்றீங்க, தூக்கி வீட்டுல எங்கேயாவது மூலையில வச்சுட்டு அப்படியே வர்றீங்க. யோசித்து பாருங்க எப்படி விடுதலை வரும். அதனால தான் பிரசங்கம் பண்ணும்போது வசனத்தை கவனிக்கணும், பைபிளை திறந்து பார்க்கணும். அந்த வசனம் உடைய கண்ணில் படும்போது உங்களுடைய கண் வழியாக உங்களுடைய மைண்டுக்குள்ள போகும், உங்களுடைய இருதயத்துக்குள்ள போகும். அந்த வசனத்தை நீங்கள் சொல்லும் போது அது உங்களை உயிர்ப்பிக்கும். வசனத்தில் அவ்வளவு வல்லமை இருக்கிறது. இல்லைங்க, பைபிளே இல்லாட்ட கூட ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விஷயம் எனக்கு நல்லா தெரியுங்கன்னா பரவாயில்ல, பைபிளை நீ கொண்டு வர வேண்டியது. நானும் 40 வருஷமா வாசிக்கிறேன், இன்னும் புதுசாக தான் இருக்கு. ஒவ்வொரு நாள் வாசிக்கும் போது புதுசாக தான் இருக்கு. எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க பைபிளை சுமக்க பழகுங்க, பைபிளை கையில் வைத்து பழகுங்க. ஒரு வசனம் சொல்லப்படும் போது எடுத்து அதை பாருங்க. அந்த வசனத்தில் அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. இயேசு சொல்றார், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த வசனத்தை சொல்லும் போது அதை வாசிங்க, உங்களுடைய மைண்ட்ல அதை ஏத்துங்க. அந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க, அது உங்களுக்கு விடுதலை கொண்டு வரும். எல்லா ஆசீர்வாதமும் வசனத்துக்குள்ள இருக்குது. உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கு, நீங்க என்ன பிரச்சனையோடு இங்க வந்திருக்கிறவங்க 1000 பிரச்சனையோடு வந்திருந்தாலும் அந்த 1000 பிரச்சனைக்கும் தீர்வு இந்த வேத வசனத்தில் இருக்கிறாரு. அல்லேலூயா. நீங்க அதை தேடி வாசிக்கணும். இந்த பிரச்சனைக்கு பைபிள்ல என்ன சொல்யூஷன் இருக்குது, நம்ம என்ன செய்யணும், அதை தேடி வாசித்தீங்கன்னா அந்த வசனம் பேசும். அதை சொல்லி அதன்படி உங்களை நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, உடனே அதுல விடுதலை வரும், உடனே அதுல ஆசீர்வாதம் வரும்.